அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். நீங்க நீ தில்லைநாதன் தானே? ஆமா. நீ சிவபிரகாசம் தானே? ஆமாண்டா. டேய் எப்படா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. வா 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 வா. உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்குடா. எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாயி போச்சு. ஏண்டா நீ சென்னையில தான் இருக்கியா? ஆமாண்டா, நான் சென்னையில தான் இருக்கேன். அப்படியா? எப்ப வந்த இங்க? அது ஆச்சுடா, ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ சென்னையில இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு பாருடா. உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் தாண்டா. சந்தோஷத்துல தலகாலே புரியலடா. ஐயோ, உன்னை வாசல்ல வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். வா 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 வா, வீட்டுக்குள்ள வா. டே இல்லடா, நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அதான் உன் வீட்டு தெரிஞ்சு போச்சு இல்ல. இனிமேலுக்கு அடிக்கடி வரேன், சகவாசமா உட்காந்து பேசுவோம். என்னடா நீ இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம், கால்ல வெந்நீரை ஊத்திக்கிட்டு ஓடுறிய? இல்லடா தில்லை, அப்படி இல்ல. சரி சரி, ஆமா உன் வீடு எங்க இருக்கு? வடபள்ளியில இருக்குடா. டேய், நீ என் வீட்டுக்கு ஒரு தடவை கண்டிப்பா வரேன்டா. என் போன் நம்பரை நோட் பண்ணிக்க. சொல்லு. 9085. டேய், ஏன் நம்பரு? ஓ நம்பர் என்கிட்ட ஏற்கனவே இருக்குடா. நான் போன் பண்ணிட்டு வரேன். சரி, நான் புறப்பட்டுமா? சரி சரி சரிடா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடா. வாட்டர் கேனால தில்லைக்கு நல்லா தெரியும் போல. ஒருவேளை தில்லையும் இல்ல அவன் பையனும் தூண்டி விட்டுதான் அந்த ஆதிரை நம்மள அடிச்சிருப்பாளோ. யாரையும் சும்மா விடக்கூடாது. சரி, பார்த்து போயிட்டு வாடா. எத்தனை வருஷமாச்சு? சொல்லுக்கா. ஒரு வாட்டர் கேனா? சரிக்கா, இதோ இப்பவே கொண்டு வந்துடுறேன். சரி. அக்கா, ஏய் அகல்யா, நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? சும்மாதான்க்கா, வீட்டுல போர் அடிச்சுது, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்போ நீ இங்கே இரு, நான் பக்கத்துல போய் ஒரு வாட்டர் கேன் போட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஆமா, அப்பா எங்க? அப்பா அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி. நீ கடையை பாத்துக்கோ, சரியா? இந்த தெருவில் அந்த ஃப்ராட் வீடு எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தம்பி, இங்க போஸ்ட் மாஸ்டர் சுந்தரத்தோட வீடு எங்கப்பா இருக்கு? தெரியலையே. என்னப்பா போஸ்ட் மாஸ்டர் வீடு தெரியலங்கிற? ஏங்க தெரியாதா? தெரியலன்னு சொல்ல முடியும். ஏங்க இப்படி கேட்டா யாருக்கும் அட்ரஸ் தெரியாது. நீங்க ஒரு நிமிஷம் சும்மா இருங்க, நான் எப்படி கேக்குறேன்னு பாருங்க. தம்பி, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு வினோதினின்னு ஒரு பொண்ணு இருக்காப்பா. ஓ, நம்ம வினோதினி வீட கேக்குறீங்களா? வினோ வீடு இந்த பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வேணா வாங்கல, நானே கூட்டி போய் காட்டுறேன் உங்களுக்கு. அப்பா பேரை கேட்டா தெரியலங்கிற, பொண்ணு பேரை சொன்னா நீயே கூட்டு போய் காட்டுறங்கிற. இதுல உன் லட்சணம் என்னன்னு தெரியுது. நாங்களே போய் கண்டுபிடிச்சுக்கிறோம். வாடி. இந்த சார்பில் வினோதினியை பார்க்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சே. அந்த ஃப்ராட பத்தி கேட்கறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. நம்மளுக்கு கிடைச்சது அவ்வளவுதான். ப்ரோ, ஒரு நிமிஷம். ப்ரோ, எனக்கு ஒரு பொண்ணு வீடு எங்கன்னு தெரியணும். பொண்ணு
பொண்ணு வீடா ஆ. பொண்ணோட பேர் என்ன? பேரு பேரு பேர் தெரியல, ஆனா ஃப்ராடுன்னு தான் கூப்பிடுவேன். ஃப்ராடா? ஆ. ஏங்க நீ கூப்பிடுற பேரை வச்சு அந்த பொண்ணோட வீடை எப்படிங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? ப்ரோ எப்படியாவது ட்ரை பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். சரி, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கும்? பார்க்க என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறாரு? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கேட்டனே. அது அழகான பொண்ணுதான், ஆனா பேரழகெல்லாம் இல்ல. பேருக்கு அழகு, அவ்வளவுதான். நம்ம ஏரியால பேர் அழகுனா அது நம்ம அக்கா ஆதரு தான். பேருக்கு அழகுனா ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஆனா அதுங்கெல்லாம் இப்ப 2-3 பசங்களோட சுத்துதுங்க. பிரதர் யார கேக்குறாருன்னு தெரியலையே. இல்ல அவளா இருப்பாளோ? ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்களே. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏரியால யாருமே கிடையாது பாஸ். ஆளை விடுங்க, நான் வரேன் பாஸ். அவ பேரை கூட தெரிஞ்சு வச்சுக்காம விட்டுட்டோமே.